ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, மாவட்ட நுகர்வோர் குறைதீர் ஆணையத்தில் ஒரு சூப்பரான வேலைவாய்ப்பு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. அதற்கான டீட்டெயில்ஸ் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது போன்ற வேலைவாய்ப்பு அறிவிப்பு உங்களுடைய மாவட்டத்தில் வந்திருக்கா தெரிஞ்சுக்கணுன்னா மறக்காமல் உங்களுடைய மாவட்டத்தை கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். உங்களுடைய மாவட்டத்திற்கு வரும்போது கண்டிப்பாக நான் அப்டேட் பண்ணுறேன். ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள் போய்ட்டு இதற்கான டீட்டெயில்ஸை நம்ம பார்க்கலாம். முதல்ல நம்ம இந்த பதவிக்கு எப்படி விண்ணப்பிப்பதுன்றதை நம்ம பார்க்கலாம். ஸோ இதற்கான விண்ணப்ப படிவம் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த விண்ணப்ப படிவத்தில் பார்த்தீங்கன்னா கடவு சீட்டளவு புகைப்படம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இதில் சமீபத்தில் எடுத்த பாஸ்போர்ட் அளவிலான புகைப்படத்தை ஒட்டிட்டு ஃபோட்டோவுக்கு மேலே செல்ஃப் அட்டஸ்ட் பண்ணிவிடுங்க. பெயருக்கு நேரம் உங்களுடைய பெயர் எழுதிடுங்க. பாலினம் ஆண் பெண் திருநங்கைன்றதை மேலே டிக் பண்ணிவிடுங்க. என்னன்றது டிக் பண்ணிவிடுங்க. தகப்பனார் பெயர், வயது, பிறந்த தேதி, தேசிய இனம், மதம், இனப்பிரிவு மற்றும் ஜாதி சான்றிதழ், முகவரி, விண்ணப்பிக்கும் பதவி, கல்வித் தகுதி, வாகன ஓட்டுநர் போன்ற மற்ற தகுதிகள் இருப்பின் அதனுடைய டீட்டெயில்ஸ், விண்ணப்பதாரர் மீது முதல் தகவல் அறிக்கை எஃப்ஐஆர் அல்லது குற்ற வழக்கு நிலுவில் உள்ளதா, ஆம் எனில் அதனுடைய விவரங்கள் எழுதணும். அலைபேசி எண், மின்னஞ்சல் முகவரி. ஸோ இந்த காலங்களை பூர்த்தி செய்த பிறகு மறக்காமல் உங்களுடைய சைன் போட்டுடுங்க. இடம் நாளை எழுதிடுங்க. இப்போ விண்ணப்ப படிவத்தை பூர்த்தி செஞ்சாச்சு. அதுக்கு அடுத்ததாக என்ன பண்ணணும்னா, பூர்த்தி செய்த விண்ணப்ப படிவத்துடன் தேவையான ஆவணங்கள நகல்கள் அனைத்திலும் செல்ஃப் அட்டஸ்ட் செய்து பூர்த்தி செய்த விண்ணப்ப படிவத்துடன் இணைத்து அவர்கள் கொடுத்திருக்கிற முகவரிக்கு விண்ணப்பிக்க வேண்டும். விண்ணப்பம் பார்த்திங்கன்னா பதிவு தபால் மூலம் அனுப்பப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா விண்ணப்பங்கள் அதற்கான படிவத்தில் பூர்த்தி செய்யப்பட்டு பதிவு தபால் மூலம் மட்டுமே பார்த்திங்கன்னா அனுப்பணும்னு சொல்லியிருக்காங்க. ஒன்றுக்கும் மேற்பட்ட விண்ணப்பங்கள் பார்த்திங்கன்னா நிராகரிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. புகைப்படத்தை அதற்கான குறிப்பிடப்பட்டுள்ள இடத்தில் ஒட்ட வேண்டும். புகைப்படத்தின் மேல்புறம் சுய சான்றொப்பமிட வேண்டும் சொல்லியிருக்காங்க. புகைப்படத்தை விண்ணப்பத்தில் பின்னடித்து இணைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உரிய முறையில் சான்றொப்பமிட்ட தேவையான சான்றாவணங்களின் நகல்களை மட்டுமே விண்ணப்பத்துடன் இணைத்து அனுப்ப வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எக்காரணம் கொண்டும் பார்த்திங்கன்னா அசல் சான்றாவணங்களை அனுப்பக்கூடாது, இணைத்து அனுப்பக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. முழுமையாக பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்களை பார்த்திங்கன்னா சுயவிலாசமிட்டு ரூபாய் 40க்கான அஞ்சல் வில்லைகள் ஒட்டப்பட்ட உரையுடன் அலுவலகத்திற்கு பார்த்திங்கன்னா பதிவு தபால் மூலமாக 25/7/2025 மாலை 5 மணிக்குள் பார்த்திங்கன்னா கிடைக்கத்தக்க அளவில் பார்த்திங்கன்னா அவர்கள் கொடுத்துருக்கிற முகவரிக்கு அனுப்ப சொல்லியிருக்கிறாங்க. பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்கள் பார்த்திங்கன்னா வந்து சேர வேண்டிய முகவரி பார்த்திங்கன்னா தலைவர் அவர்கள், மாவட்ட நுகர்வோர் குறைதீர் ஆணையம், கிழக்கு பாண்டி ரோடு, பழைய நகராட்சி மண்டபம், விழுப்புரம் 605 602. ஸோ இதற்கான நோட்டிஃபிகேஷன் நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த வேலைவாய்ப்பு அறிவிப்பு பார்த்திங்கன்னா விழுப்புரம் மாவட்டத்தில் உள்ள மாவட்ட நுகர்வோர் குறைதீர் ஆணையத்தில் பார்த்திங்கன்னா வேலைவாய்ப்பு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. மாவட்ட நுகர்வோர் குறைதீர் ஆணையம், விழுப்புரம் மாவட்டம். என்ன போஸ்டிங் பார்த்திங்கன்னா அலுவலக உதவியாளர் போஸ்டிங் கொடுத்துருக்காங்க. நேரடி நியமனம் பண்ணுறாங்க. விழுப்புரம் மாவட்ட நுகர்வோர் குறைதீர் ஆணையத்தில் பழங்குடி பிரிவில் காலியாக உள்ள ஒரு அலுவலக உதவியாளர் குறைவு பணியிடத்தின சிறப்பு ஆள்சேர்ப்பு முகாம் மூலம் நேரடி நியமனத்தின் வாயிலாக நிரப்பிட கீழ்கண்ட விவரப்படி தகுதி வாய்ந்த நபர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. ஸோ பார்த்திங்கன்னா விழுப்புரம் மாவட்ட நுகர்வோர் குறைதீர் ஆணையத்தில் பார்த்திங்கன்னா பழங்குடி பிரிவில் பார்த்திங்கன்னா காலியாக இருக்கிற அலுவலக உதவியாளர் பணியிடத்திற்கு அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க. பணியின் பெயர் பார்த்திங்கன்னா அலுவலக உதவியாளர். சம்பளம் பார்த்திங்கன்னா 15,800 58,100 ரூபா. குறைந்தபட்ச கல்வி தகுதின்னு பார்த்திங்கன்னா 8ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். இடஒதுக்கீடுன்னு பார்த்திங்கன்னா பழங்குடி இனத்தவர்
ஒரு கைடு வந்து கொடுத்துருக்காங்க. வயது வரம்பு பொறுத்த வரைக்கும் 1/7/2025 அன்று உள்ளவாறு பார்த்தீங்கன்னா குறைந்தபட்சம் 18, அதிகபட்சம் பார்த்தீங்கன்னா 37 வயதிற்குள் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா உரையின் மேல் பார்த்தீங்கன்னா வேலைவாய்ப்பு விண்ணப்பம் அலுவலக உதவியாளர் அப்படின்னு குறிப்பிடணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ தகுதியும் விருப்பமும் உள்ளவர்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. மேலும் உங்களுக்கு கூடுதல் விவரங்கள் வேணும்னா இந்த நோட்டிஃபிகேஷனுடைய பிடிஎஃப் லிங்க்கு இந்த வீடியோக்கு கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷன் லிங்க் வந்து கொடுக்குறேன். டவுன்லோட் செய்து ஃபுல்லாக ரீட் பண்ணி பார்த்துக்குங்க. மீண்டும் நம்ம மற்றொரு வேலை வாய்ப்பு சந்திப்போம். அனைவருக்கும் நன்றி. அனுப்ப வேண்டிய முகவரி பார்த்தீங்கன்னா தலைவர், மாவட்ட நுகர்வோர் குறைதீர் ஆணையம், நகராட்சி சமுதாய கூடம், கிழக்கு பாண்டிய ரோடு, விழுப்புரம் சந்திப்பு ரயில் நிலையம் அருகில், விழுப்புரம் 605 602.